வட்டலப்பம் அப்படின்னா வாயில வச்சவனே கரையும் அப்படின்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வட்டலப்பம் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இது வந்து மரவள்ளி கிழங்குல செய்யற வட்டலப்பம். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக மரவள்ளி கிழங்க துருவி எடுத்திருக்கேன். அது கூட தேங்காய் துருவனத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு மிக்சர் கிரைண்டர்ல அப்படியே மாத்தி தண்ணி ஊத்தாம அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொரன்னு இல்லாம ஓரளவு ஃபைனாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு பவுல்ல எடுத்துட்டு இன்னொரு பவுல்ல நான் நாட்டு முட்டை எடுத்திருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் எல்லோ கலரா வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாட்டு முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு நாட்டு முட்டை இல்லைன்னா நீங்க நார்மல் எக்ஸ் எடுத்துக்கலாம். இது கூட சுகர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிட்டு சுகர் நல்லா கரைஞ்ச பிறகு நெய் சேர்த்துட்டு நெய்யையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சி வச்ச தேங்காவையும் மரவள்ளி கிழங்கையும் இதில் சேர்த்துட்டு அதையும் ஒன்னோட ஒன்று நல்லா கலந்த பிறகு இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம். எதில் நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோமோ அந்த டின்னில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்சரை அதில் சேர்த்துட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியதான். இதில் வந்து ஏலக்காய் தூள் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து அந்த மரவள்ளி கிழங்கோட வாசனை ரொம்பவே பிடிக்கும். அது ஏலக்காய் தூள் போட்டால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் ஏலக்காய் தூள் சேர்க்கலை. அந்த நெய் வாசமும் அந்த கிழங்கோட வாசனையில் சூப்பராக இருக்கும். இது நல்லா 25 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். அது நல்லா ஆறின பிறகு சைட்ஸை மட்டும் எடுத்து விட்டு அன்மோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறி இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணவும் வரும். இதோட டெக்ஸ்சர் வந்து சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் சியூவியாக இருக்கும். அந்த மரவள்ளி கிழங்கு வாசம் அந்த நெய் வாசத்தில் அட்டகாசமாக இருக்கும். இது எங்கள் ஊரில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபியும் கூட. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.